வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறதுல தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. ஓபிஎஸ் தரப்பும் சசிகலா தரப்பும் நாளை தேர்தல் ஆணையத்தின் முன்பாக ஆஜராகிறாங்க. விசாரணையும் நடக்க இருக்கிறது. இருதரப்பும் முனைப்போடு இருக்கிறாங்க சின்னத்தை பெறுவதில். இந்த நிலையில் பாஜக தரப்பு மீது தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சின்னத்தை முடக்குவதற்கான செயலில் ஈடுபடுறாங்களோ அப்படின்னு வைகை செல்வன் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்கலாம்? பாஜக மேலே குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுன்னு அர்த்தம். ஏன்னா தேர்தல் ஆணையம் பாஜக சொல்லும்படி நடக்கும், அவர்கள் சொன்னபடி கேட்டுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதுக்கு பின்னால் இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இல்லை, அந்த ஒரு சுதந்திரமான அமைப்பு இல்லை, நம்ம அது மீது விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ எல்லா தேர்தல் நடவடிக்கைகளையும் நம்ம விமர்சனத்திற்கு உள்ளாக்க மாதிரி. தமிழிசையும் திரு ஹெச் ராஜா அவர்களும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் முடக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னதனுடைய அடிப்படையில் உடனே தேர்தல் ஆணையம் செயல்படும் அப்படிங்கிறது திரு ஞானி சொல்றது முழுமையா. இது பாஜக அரசு மீது இல்லை, தேர்தல் ஆணையம் மீது வைக்கப்படும் நேரடி குற்றச்சாட்டு. ஏன்னா அதாவது அரசு சொல்றபடி நீங்க செய்வீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஸோ இதுல ஏதேனும் ஆதாரம் இருக்கணும். இரண்டு மூத்த பாஜக தலைவர்கள் முடக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுவாக பார்க்கும் நபர்கள் எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு இரண்டு பிரிவுகளாக ஒரு கட்சியினுடைய பிரிவினர்கள் போய் அவங்களுடைய கேஸை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையமே சுவமோட்டோ நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களே இதற்கு ரெண்டு பேரும் நீங்க எங்களுக்கு விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. யார் தேர்தல் ஆணையத்துக்கு போனது? ஏதோ ஒரு தரப்பினர் தேர்தல் ஆணையத்துக்கு அணுகி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அவங்களாவே யாருமே போல தேர்தல் ஆணையத்துக்கு, அவங்களே ரெண்டு தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா நீங்க சொல்றதுல அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்காவது இருக்கும். இது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட்டு செய்யாத ஒரு விஷயம். அவர்களுக்கு புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் விசாரிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த விசாரணை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உடனே அவர்களுடைய முடிவு என்ன அடிப்படையில் இருக்க போகுது? திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முறை அது செல்லுமா செல்லாதா? அதுக்கு பிறகுதான் வர அனைத்து அம்சங்களும். அதுக்கு யாருக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு? இப்போ திரு வைகை செல்வன் ஒரு நோட்ல கூட கொடுத்துருக்கிறது 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்க கூட இருக்கிறாங்க, 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். பட் அடிப்படையாக சேலஞ்ச் செய்யப்பட்டது உங்ககிட்ட 37 பேர் இல்லைன்னு இவங்க சொல்லல. 122 எம்எல்ஏக்கள் உங்க கூட இல்லைன்னு இவங்க ஓபிஎஸ் அணியினுடைய வாதம் அல்ல. அவர்களுடைய வாதம் கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்த தேர்தல், அதாவது தேர்தலில் நியமிக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா அப்படிங்கறத அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சுமன் சொல்றாரு. இது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை பிஜேபி தரப்புல இருந்து சொல்லப்படுறதுனால அது தேர்தல் ஆணையத்தின் மீதான நேரடி குற்றச்சாட்டாக மாறுகிறதுன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் மாறுது. ஆனா விஷயம் என்னன்னா, சாதாரண மக்கள் எல்லோருமே பேசிக்கொள்வது ரெண்டு பேருமே எங்களுக்கு தான் சொன்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்லிடுவாங்கப்பா அப்படின்னு ஒரு வழக்கமா யோசிக்கக்கூடிய பார்வை. அந்த பார்வை தான் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை இதில், ஒரு பொதுக்குழு சசிகலாவை நியமனம் செய்கிறது. அந்த பொதுக்குழு செய்த நியமனம் செல்லுமா செல்லாதா? அவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் முன்னால் இருக்கிற பிரச்சனை. அந்த பொதுக்குழுக்கு நியமிக்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் கருதினால் அந்த நியமனம் செல்லுபடி ஆகும். அது அதிகாரம் இல்லைன்னு கருதினாலோ அதை நியமித்ததை திரும்ப பெறுவதாக இருந்தாலும் மீண்டும் பொதுக்குழு கூடிதான் அந்த நியமனத்தை ரத்து செய்ய முடியும். மீண்டும் பொதுக்குழு கூட்டப்படலை. பொதுக்குழு இருந்தபோது மதுசூதனன் இவர்களெல்லாம் இருந்துதான் சசிகலாவை நியமித்தார்கள். அதுதான் இவங்க வாதமும். அதுதான் இல்லை, இவரெல்லாம் இருந்துதான் நியமித்தார்கள். நாங்கள் இப்போ வந்துட்டோங்கிறாங்க. அப்போ மீண்டும் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி தான் அந்த நியமனத்தை ரத்து செய்ய முடியும். அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடியதாக இருக்க முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையாங்கிற அந்த ஒற்றை அம்சத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது அதிமுகவுடைய சட்டத்தின்படி பொதுக்குழுவுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறதா, அவ்வளவுதான். அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தால் சின்னம் முடக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் யார்கிட்ட எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னா, ஒரு அபிஷியல் ஸ்பிளிட் ஆஃப் த பார்ட்டி உங்களுக்கு ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்பிளிட் இந்த பார்ட்டி நடக்கல. சோ திருமதி சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லும் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தால் அவர்கள் அந்த சின்னத்தை முடக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சப்போஸ் இது செல்லாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க, அந்த கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு வழி இல்லை. இவங்க இருந்தாலும் அதாவது நான் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டேன், இங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க செஞ்சோம்,
ஆனா அதுக்கு பிறகு நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது கான்ஸ்டிடியூஷன்ல செல்லாது, அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு கூட ஒரு ஆர்குமெண்ட் அவங்க எடுக்கலாம். அடிப்படையாக அதிமுகவினுடைய கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் இந்த நியமனம் இருக்கிறதா இல்லையா, இதுதான் மேட்டர். இருக்கு அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, இதுல தவறு இல்லை, அவர்கள் நியமிக்கப்பட்டது சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்க வேண்டியது வந்து வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. வைகைச்செல்வன் என்ன கோட் பண்ணி காமிக்கிறாருன்னா, திமுகவிலிருந்து மதிமுக திரு வைகோ பிரிஞ்சு போய் மதிமுக உருவாக்கின சமயத்துல பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் போன சமயங்கள்ல கூட தேர்தல் ஆணையம் வந்து அந்த மாதிரி முடக்கிற நடவடிக்கை எடுக்கல, அதனால இப்போ அந்த நடவடிக்கை இருக்காதுன்னு சொல்றாரு. இல்ல இப்ப மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு பேர் போனாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க என்பது இந்த பிரச்சனைக்கான அடிப்படை விஷயம் இல்ல. அதுக்கும் இதுக்கும் இந்த பிரச்சனைக்கு தொடர்பு. இந்த பிரச்சனை ஒற்றை அம்சத்தில் தான் இருக்கு. பொதுக்குழுவுக்கு ஒரு நியமன செயலாளரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் உண்டா இல்லையா? உண்டு என்றால் சசிகலாவை நியமித்தது சரி. இல்லை என்று சொன்னால் மீண்டும் உங்கள் பொதுக்குழுவை கூட்டி முறைப்படி ஒரு செயலாளரை தேர்ந்தெடுங்கள், உங்கள் சட்டப்படி தேர்ந்தெடுங்கன்னு தான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்பவும் சின்னம்ங்கிற பிரச்சனை வரவே இல்லை. சின்னத்தை பெறுவதில் இந்த இரு தரப்பும் இவ்வளவு முனைப்பு காட்டுறத சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பான வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கலாமா, இல்ல கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு சின்னம் வந்து மிகவும் ஒரு முக்கியமாக ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. நிச்சயமா வந்து அது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம குறைந்து எடை போட முடியாது. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு சின்னம் முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமா இந்த ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும், பொது தேர்தல் வந்தா நிச்சயமா வந்து சின்னத்தினுடைய முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு அர்பன் டாமினேட்டட் ஏரியா, ஒரு நகரத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு தொகுதியில ஒரு சின்னத்தினுடைய முக்கியத்துவம் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு தொகுதியில் நடக்கிற ஒரு தேர்தலை விட கொஞ்சம் வந்து அதனுடைய முக்கியத்துவம் குறையும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு லிட்ரேட் ஓட்டர்ஸ், ரெண்டாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத ஒரு அவேர்னஸ், மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. ஸோ சின்னம் முக்கியம். ஏன்னா ரெட்டையிலை சின்னம் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி சின்னமாக அர்பன் ரூரல் நீங்க டிவைட் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க ஆண்டிப்பட்டிலையும் பர்கூர்லையும் ஜெயலலிதா நிக்கிற போதும் அங்கேயும் தோத்துருக்காங்க. அப்ப மக்கள் வந்து தெளிவா சின்னம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லல, நினைச்சுதானே செஞ்சிருக்காங்க, சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. மக்கள் வந்து சிந்தித்து தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்டை இழுக்கிறதுக்கு சின்னம் வந்து அடிப்படையாக பல ஆண்டு காலமாக நான் எல்லைக்கு போடுறேன், சூரியனுக்கு போடுறேன்னு சொல்ற வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. பிளஸ் என்ன இதுல என்ன சிக்கல்னா ஒரு மாரல் அங்கீகாரம், அந்த சின்னமே எங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ தார்மீக ரீதியாக ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து இவ்வளவு போட்டி நடக்குது. ஆனால் திரு ஞானி சொல்றது போல இந்த இஷ்யூ வந்து யார்கிட்ட அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, யார்கிட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்கிறது தேர்தல் ஆணையத்தை போய் அங்க போய் பார்க்க மாட்டாங்க. இந்த திருமதி சசிகலாவுடைய நியமனம் செல்லும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அதற்கு பிறகு அவர்கள் எடுத்த முடிவு எல்லாம் கூட செல்லும் அப்படிங்கறத ஆயிடும். திரு தினகரன் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டது, துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டது, எல்லாமே செல்லுங்கிறது லாஜிக். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழல் இப்ப இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் அர்பன் ரூரல் டிவைட் சம்பந்தமாகவும் ஒரு பேசுறாரு. சின்னத்தை பொறுத்து சின்னம்ங்கிறது ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா நீங்க இடைத்தேர்தல ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. இந்த சின்னம் நிச்சயமா முக்கியம், சந்தேகமே கிடையாது. ஆனால் சின்னம் மட்டுமே ஒற்றை ஃபேக்டர் கிடையாது. ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விக்கு பல காரணிகள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான காரணிகள் ஒன்றா சின்னமும் இருக்கு. அந்த சின்னத்தும் சார்ந்த ஒரு விசுவாசம் என்பது ஒரு கணிசமான வாக்காளர்கள் மத்தியில் இருக்கு. எல்லா கட்சியிலையுமே உதயசூரியனுடைய வாக்காளர்கள் கூட அந்த விசுவாசம் இருக்கு, சின்னம் சார்ந்த விசுவாசம் இருக்கு. அதனால அந்த சின்னத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனால் அது மட்டுமே அல்ல விஷயம் இல்லை. அது அர்பன் வருகிற போது மக்கள் வந்து சின்னத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, வேட்பாளர்ல கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேட்பாளர் ரெண்டாவது தான். முதல் முக்கியத்துவம் எப்போதுமே கட்சிக்கு தான். நம்முடைய இந்த நாட்டில் வேட்பாளர் 2ஆம் பட்சமாக தான் இருக்கிறார். வேட்பாளர் அடிப்படையில் ஓட்டு போடுவது என்பது நான் ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்குறேன். பெரும்பாலும் கட்சி, அதுக்கு அடுத்து தான் மீதி காரணிகள்லாம் வருகின்றன. அர்பனை பொறுத்த மட்டும் அர்பனாக இருந்தாலும் கூட நம்ம ஒன்றை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு அர்பன் செக்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு பெரிய புவர் செக்ஷன் இருக்காங்க. மிக படிப்பறிவற்ற ஏழை மக்களும் இதே நகரத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களால தான் நகரம் கூடவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே கணிசமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ரூரல் பவருக்குள்ள பெரிய வேறுபாடு இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னத்தை கேட்டு பெறுகிறது அப்படிங்கிறது வந்து புதிதாக ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது, பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கட்சிகள் கேட்கறாங்கன்னு எடுத்துக்கிறதா? நீண்ட நாட்களாக அந்த சின்னம் இருக்கு, மக்கள் மனதிலையும் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதை கேட்கறாங்க. இல்ல நிச்சயமா. அதாவது ஒரு சின்னம் வந்து மக்கள் மனது, அதுவும் இரட்டையிலை உதயசூரியன் போன்ற சின்னங்கள் மக்களிடையே கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக மனதில் பதிந்த சின்னங்கள். ஸோ அதனால
அதை மாற்றும் போது நிச்சயமா ஒரு பாதிப்பு இருக்கும். சில மக்கள் வந்து இந்த புது சின்னம் யாருக்கு, எந்த சின்னம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிச்சயமா இருக்கும். ஆனால் திரு ஞானி சொன்னது போல ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க, கட்சி வந்து எந்த அடிப்படையில் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர் தலைமையை பார்த்து அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவங்க மேல அவங்க வாக்களிக்கிறாங்க நம்பிக்கை வைத்து. ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரு மதுசூதனன் வேட்பாளராக இருக்கலாம், ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா அப்படிங்கிறத அந்த அணியை ஆதரிக்கிறவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி திரு தினகரன் வேட்பாளராக இருக்கலாம், திருமதி சசிகலா அணிக்கு வாக்களிக்க வேண்டுமா அப்படிங்கிறத மக்களுடைய ஒரு சிந்திப்பாக இருக்கும். ஸோ அந்த தலைமையின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவு அந்த கட்சிக்காக வாக்காக மாறுகிறது. அந்த கட்சியினுடைய சின்னம் மனதிலே நிற்கக்கூடிய ஒரு சின்னமாக இருந்தால் அது எளிமையாக அவர்களுக்கு அந்த சாய்ஸை பயன்படுத்துறதுக்கு உதவுது. நிச்சயமா சின்னம் முக்கியம், ஆனால் சின்னம் மட்டும் ஒரு தேர்தலை நிர்ணயிக்காது. இல்ல தலைமையின் அடிப்படையில் வாக்களிக்கிறாங்கன்னா அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வருகிற போது அரவிந்த் கெஜ்ரிவால் நிக்கிறாரு, அப்ப அவருடைய சின்னம் எதுங்கிற அடிப்படையில் புதிதாக உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னத்துக்கு மக்கள் வாக்களிச்சாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தை இங்க நம்ம ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அந்த கட்சி வடிவமைக்கப்பட்ட விதமே முற்றிலும் வேறு விதமானது. இங்கு கட்சிகள் வடிவமைக்கப்படுவது போல அந்த கட்சி வடிவமைக்கப்படல. அதனால அதை நம்ம இங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாது. தேர்தல் அரசியலுக்கு வருகிற போது அவங்களும் சின்னத்தை பிரபலப்படுத்த தேர்தல் சின்னம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார்கள் இல்லையா? நடைமுறையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கட்சிகளோட போட்டி போட்டு நீண்ட நாட்களாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோட சின்னத்தோட போட்டி போட்டு இவங்க புதுசா அறிமுகப்படுத்தி தானே அந்த வெற்றியை பெரிய அளவில் வெற்றியை பெறுகிறாங்க. புதுசா அறிமுகப்படுத்தல, கட்சியே புதுசா தான் அறிமுகப்படுத்துறாங்க. கட்சியே புதுசா அறிமுகமாகும் போது அதோட சேர்ந்து சின்னம் வந்து அறிமுகமாகுது. அப்ப சின்ன ஒரு பிரதான ஃபேக்டர் இல்ல, ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து சின்னத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. அதாவது சின்னத்துல ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்காளர்கள் தவறான சின்னத்துல வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சின்னம் வந்து பிரபலமாகவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற. ஆனால் அதுதான் வந்து 50% தப்பு தெரியாம ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமா போட மாட்டாங்க. அதுல ஒரு சிறிய சதவீதம், அது கூட வந்து என்னுடைய கருத்து வந்து ஒரு ஃபியூ தௌசண்ட், ஒரு 1000 வாக்காளர்கள் 2000 வாக்காளர்கள் சின்னம் தெரியாமல் ஆர்கே நகர் போன்ற ஒரு தொகுதியில் அது அவ்வளவு கூட அதுக்கு மேல கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து மக்கள் வந்து படிப்பறிவு ஃபார்மல் எஜுகேஷன் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லைன்னு நீங்க அதுக்கு எடுத்துக்காதீங்க. மக்கள் வந்து உஷாரா இருக்கிறாங்க, அவங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது அவங்களுக்கு நம்மளை விட நல்லா அறிந்திருக்கிறாங்க. ஸோ அதனால மக்கள் வந்து சின்னத்தை பார்த்து தெரியாம ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கிறது நிச்சயமா நம்ம சொல்லணும். தலைமையை பார்த்து ஓட்டு போடுறாங்க, சின்னமும் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான் அப்படிங்கிற போது சிறிய கட்சிகள் வந்து ஏன் கோரிக்கை வைக்கிறாங்க? பெரிய கட்சிகளுடைய சின்னம் வந்து ரொம்ப நாளா இருக்கு, மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சையில கூட கோரிக்கை வைக்கிறாங்க, 15 நாட்களுக்கு முன்னாடி சின்னத்தை கொடுக்கறதுனால எங்களால வந்து அதை பிரபலப்படுத்த முடியல, மக்கள் மனதில் பிரபலப்படுத்த முடியல, கொண்டு போய் சேர்க்க முடியல. பிரபலப்படுத்துறதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குங்கிறதான் அவங்களோட குற்றம். அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும் இல்லையா? பிரபலப்படுத்துறதுக்கு எந்த சின்னத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. சின்னம் மட்டுமே அல்லன்னு தான் நாங்க சொல்றோம். சின்னத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. சின்னத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த முக்கியத்துவம் வந்து சாதாரண இதர சிறு கட்சிகளுக்கும் அதே அளவுக்கு பிளேயிங் கிரவுண்ட் வேணும் இல்லையா? அது இல்ல. அதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் சொல்றதுல மிகவும் ஒரு நியாயமான ஒரு இதுதான். ஏன்னா நீங்க பெரிய கட்சிக்கு வந்து நீங்க 50 ஆண்டு 40 ஆண்டு காலமாக ஒரே சின்னம், அங்க இருக்கிற தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த சின்னம் தெரியும். நான் வந்து அதாவது சுயேட்சை வந்து வெற்றி பெற மாட்டாங்க, அது சும்மா ஒரு ஜனநாயக முறைக்கு அவங்களும் போட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க உரிமை, அதனால அவங்க இருக்கிறாங்கிறது தான் ஒரு தோற்றம் மட்டும் வைக்கல. சிறிய கட்சிகள் அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ், சுயேட்சைகள், ஏன்னா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பொது தேர்தல் வருதுன்னா உங்களுக்கு எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நார்மல் கோர்ஸ்ல ஒரு தேர்தல் வருது, 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து விட்டது, அதுக்கு பிறகு தேர்தல் வரும்போது ஏன் அதுக்கு 6 மாதம் முன்னாடியே யாராவது விண்ணப்பித்தால் அவர்களுக்கு ஒரு சிம்பலை ஒதுக்கலாம் இல்ல? ஒரு தொகுதியில ஒதுக்குனா அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. 15 நாள் முன்னாடி கொடுக்குறீங்க, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே என்னால் முடியாதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ரெகுலராக வரும் ஒரு தேர்தல், இடைத்தேர்தலில் பண்ண முடியும். இடைத்தேர்தலையும் உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு உடனடியாக வந்து 15 டேஸ்ல தேர்தல் அனௌன்ஸ் பண்றது இல்லை. உங்களுக்கு 3 months 4 months கழிச்சு தான். ஆர்கே நகர் டிசம்பர்ல காலியான வேகன்சி வந்த ஒரு சீட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஏப்ரல்ல தான் நடக்குது. ஸோ ஜனவரியிலேயே வந்து ஆர்கே நகர்ல தேர்தல் வரும் தெரியாதா? ஸோ தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கலாமே, யாரெல்லாம் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ உங்களுக்கு சிம்பலை வந்து பெற்றுக்கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாமே. அப்ப சின்னங்கள் இல்லாத தேர்தல் இல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய புதிய சின்னங்களை அறிமுகப்படுத்துறதுங்கிறத வந்து சிறிய கட்சிகள் தரப்புல வைக்கிறாங்க. சீமான் புதிய தலைமுறையுடைய கோரிக்கை வச்சாரு. அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ஸை வந்து உருவாக்கும்.
சின்னங்கள் இல்லைன்னா நம்பர்ஸ் கொடுக்கிறது 101 102 இல்ல அது குழப்பத்தை இல்ல மக்கள் வந்து ஒரே சமயத்துல எல்லா கட்சிகளுக்கும் சின்னங்களை கொடுக்கிறது இல்ல அது வந்து மக்களை குழப்பறதுக்கு ஒரு வழி. நீங்க வந்து சிறிய அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸுக்கும் இண்டிவிஜுவல்ஸ் இண்டிபெண்டன்ஸுக்கும் நீங்க ஒரு சிம்பலை முன்கூட்டியா கொடுக்கணும் ஒரு தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமே தவிர பெரிய கட்சிகளுடைய சிம்பலை ரொட்டேஷன்ல போடுங்க. இப்ப என்ன ஆகுது, ஒரு தேர்தல் நீங்களே பாப்பீங்க, அதே பேரை வச்சு ஒரு 4 பேர் நிக்க வைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இப்போ ஆர் மதுசூதனன் வச்சுக்கோங்க, ஒருத்தர் நிக்கிறாருன்னா ஆர் மதுசூதனனே ஒரு 3 பேர் வெளியில இருந்து எங்கிருந்தாவது கூட்டு வந்து அந்த தேர்தல் நிக்க வைக்கிறாங்க. அது எதுக்குனாக்க அதை குழப்பறதுக்கு. அது எல்லா தொகுதியிலையும் வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு பிரபல வேட்பாளர் ஒரு தொகுதியில் நின்றாருனாக்க அந்த வேட்பாளர் பேர்லயே ஒரு 4 பேர் இருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் அட்லீஸ்ட் சேம் நேம் இல்லைன்னா கூட இனிஷியல் மாறும், பட் பேர் அதே தான் இருக்கும். இந்த வாக்குகளை பிரிக்கிறது, வாக்குகளை திருமாவளவன் அதே மாதிரி. அதனால வந்து நீங்க சிம்பலை ரொட்டேஷன்ல பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து இப்ப மக்கள் வந்து இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிந்துதான் வாக்களிக்கிறாங்க. நீங்க அதை வந்து குழப்பறதுக்கு இப்போ உடனே வந்து நீங்க சிம்பல் ரொட்டேட் பண்ணதுனால இந்த சிறிய கட்சிகள் வந்து 30% ஓட்டு வாங்கும்னு சொல்லவே முடியாது. நாம தான் மக்கள் புத்திசாலிகள்னு பேசுறோம், அப்புறம் திருப்பி நாமளே மக்களை குழப்பற மாதிரின்னு மக்களை குழப்பம் இல்ல, ரெண்டும் வேற வேற. நம்ம வந்து மக்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு டெஸ்டா நடத்துறோம். அவங்களை குழப்பி இப்பவும் புத்திசாலியா இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அப்ப சிறிய கட்சிகளுடைய கோரிக்கை நம்ம எப்படி? சிறிய கட்சிகள் கோரிக்கையில ஒரு அடிப்படை விஷயம், அவங்க ஏன் சிறிய கட்சிகளா இருக்காங்கன்னா சின்ன பிரச்சனைனால மட்டும் இல்ல, அவங்க மக்கள் ஆதரவு இன்னும் பெறல, அதுக்கான வேலைகள் போதுமான அளவு செய்யல, வளரல, அதனால சின்ன கட்சிகளா இருக்காங்க. அவங்க சின்ன கட்சிகளா இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து இதன் மூலம் தீர்க்க முடியாது. கட்டமைப்பு ரீதியா அவங்க பலப்படுத்தி மக்கள்கிட்ட வேலை பார்த்து அதன் மூலமா அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தி அவங்க தேர்தல் அரசியலுக்கு எல்லா பெரிய கட்சிகளுமே சின்ன கட்சிகளா ஆரம்பிச்சதானே. இப்போ நீங்க முதல் நாள் துவங்கின உடனே உங்களுக்கு 50% ஓட்டு இருக்க போறது இல்ல. நீங்க ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சியா தொடங்குறீங்க, அதுக்கப்புறம் மக்களிடையே வந்து உங்களுடைய பணிகளினால் அங்கீகாரம் பெற அளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி வருது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சின்னம் வருது. ஏன் அதாவது சின்னம் எனக்கு கிடைக்காதனால நிரந்தர சின்னம் இல்ல, அதனால என் கட்சி வழங்க முடியலன்னு சொல்றது என்ன? ஒரு கட்சி தொடங்கின உடனேயே தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துடணும், ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்துடணும் இவங்க நினைக்கிறதன் அடிப்படையில வைக்கக்கூடிய கோரிக்கையா அதை பார்க்கலாமா? ஆமா, அவங்க எல்லாமே வேகமா நடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எல்லாமே படிப்படியாக தான் நடக்கும். இதை புரிஞ்சுக்கணும் அவங்க. சுற்றுச்சூழல் தொடர்பாக 2 செய்திகள் வந்திருக்கு. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து நாட்டின் நலனுக்கு நல்லது, மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு செய்தி, தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வந்து நியூட்ரினோ திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலைன்னு தடை விதித்திருக்கிறது. எப்படி இல்லை, அந்த முதல்ல அந்த நியூட்ரினோ பார்த்துருவோம். அது வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி, அதாவது இவங்க வந்து கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் அதுவாக இருக்க வேண்டும். ஏன்னா அது இன்டர்ஸ்டேட் பவுண்டரிகிட்டேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலோ இல்லை ஒரு நேஷனல் பார்க் அருகாமையில் இருந்தாலோ அது கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டிய கிளியரன்சஸ் நிறையா இருக்குது. வைல்ட் லைஃப் கிளியரன்ஸ் அதெல்லாம் போன்றது இருக்குது, அது பெறப்படவில்லை. ஸோ இதை வந்து இந்த பூல நண்பர்கள் அமைப்பு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து 4.9 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு நேஷனல் பார்க் இருக்கிறது, இன்டர்ஸ்டேட் பவுண்டரிக்கு அருகாமையில் இருக்கிறது. அதனால கேட்டகரி பி ஆக இதுக்கு கொடுக்குற அப்ரூவல் வந்து கேட்டகரி ஏல வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதை வந்து கிரீன் ட்ரைபியூனல் ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது கேட்டகரி பியா வாங்கியிருக்கீங்க, இனிமேல் நீங்கள் கேட்டகரி ஏஆ வாங்குறதுக்கு ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ அது வந்து நிரந்தரமாக நியூட்ரினோ திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பது உண்மை அல்ல. இது வந்து இந்த கிரீன் ட்ரைபியூனலினுடைய அப்ரூவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தவறான ஒரு கேட்டகரியை சொல்லி நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கிறீங்க, இது வந்து சரியான கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இது வந்து நிச்சயமாக வந்து இது தாமதப்படுத்த போகுது, நியூட்ரினோ திட்டத்துக்கு ஒரு தாமதம் ஏற்பட போகுது. அதுக்குள்ளே வந்து வேறு மாநிலங்களில் வந்து அவங்க அமைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு பல மாநிலங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமாக நம்ம வந்து வேறு மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து இது எல்லா அதாவது அபாயமா இல்லையா அப்படிங்கிறது வந்து முடிவெடுக்கப்பட வேண்டியது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும், டேட்டாவினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும். இதை நாம் செய்யாத வரைக்கும் நம்ம வந்து இது பூகம்பம் வந்துடும், இது ஆகிடும், அது ஆகிடும்னு சொல்லி உடனே வாட்ஸ்அப் மூலமாக நம்ம வந்து எந்த திட்டத்தை வேணால் நிறுத்திடலாம், இனிமேல் தொடர்ந்து நிறுத்திட்டு இருக்கலாம். அது வந்து நஷ்டம் வந்து இவென்ச்சுவலாக தமிழ்நாட்டுக்கு தான் வரும். நீங்கள் எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டுறீங்க, அதுலேயும் பொல்யூஷன் இருக்குது, பஸ் ஓட்டுறீங்க, எவ்வளோ புகை வருது, அதில் என்வைரன்மெண்டல் பொல்யூஷன் இல்லையா? ஸோ நீங்கள் என்வைரன்மெண்டல் டேமேஜுங்கிறது நாம் சிலது வந்து அக்செப்டபிள் ரிஸ்க், சிலது அன்அக்செப்டபிள் ரிஸ்க், எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம், எது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபாயம் அப்படிங்கிறது ஒரு அரசு வந்து முடிவு செய்யறதுக்கு நம்ம ஒத்துக்கலைன்னாக்க, நம்ம அரசு எல்லாமே வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடிய திட்டங்கள் தான் அரசு கொண்டு வருவாங்க நம்ம ஏன் நினைக்கணும்?
திருஞானி எப்படி பார்க்க? இல்லை, அதாவது நிச்சயமாக எல்லா திட்டங்கள்லையும் ஒரு சின்ன ஆபத்துக்கான வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம அக்செப்டபிள், எது நான் அக்செப்டபிள்னு சுமன் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதில் எந்த மாற்றுப்பட்ட கருத்தும் இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இது அரசு முடிவு செய்து அறிவிக்கிற போது எந்த அடிப்படையில் முடிவு செய்கிறது, இதை அந்த வட்டார மக்களிடம் பகிர்ந்து கொள்வதே கிடையாது. அடிப்படையில் டிரான்ஸ்பரன்சி இன் ஆக்ஷனே கிடையாது. எந்த ஆக்டிவிட்டிலையும் டிரான்ஸ்பரன்சியே இல்லை. நமக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் கூட அதான் பிரச்சனை. டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் அரசாங்கம் செயல்படும் போது தான் பிரச்சனை வருது. எல்லாமே வெளிப்படையாக நடந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமே இருக்காது. வெளிப்படையாக நடக்காமல் ஒவ்வொரு பிரச்சனையும் நீதிமன்றத்துக்கு போய் நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் புது தகவல் வெளில வருது. இல்லை, எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் எதிர்ப்பு வருகிறது. விவசாயத்தை எங்க வேண்டுமானாலும் பண்ண முடியும், ஆனால் இயற்கை வளங்கள் இருக்கிற இடங்கள்ல தான் இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியும்னு சொல்லப்படுகிறது. இல்லை, எங்கே இயற்கை வளம் இருக்கிறதோ அங்கே தான் திட்டம் செயல்படுத்த முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி திட்டம் செயல்படுத்தினால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிப்பு, எவ்வளவு பாதிப்பு இல்லை, இதெல்லாம் அசஸ் பண்ணி முடிவுக்கு வருகிற போது மக்களிடம் இவற்றை பகிர்ந்து கொண்டு மக்களுடைய சம்மதத்தை பெறுவதற்கு ஏன் அரசு தயங்க வேண்டும்? இல்ல, அதுதான் சுமந்த் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அரசு ஆராய்ஞ்ச பிறகுதான் அந்த முடிவை அறிவிக்குது, இதை நாம ஏற்றுக்கணும், இல்லைன்னா திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகும் அப்படின்னு. இல்ல, அரசு ஆராய்கிற முறைகள்லயே பிரச்சனை இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த வட்டார மக்கள் கிட்ட கருத்து கேட்கிற கூட்டங்கள் எல்லாம் எப்படி நடத்துறாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஊர்ல நடத்த வேண்டிய கூட்டத்தை சென்னையில் நடத்தின கதையெல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே மாவட்ட தலைநகரில் நடத்திட்டு அந்த ஊர் ஜனங்க பூரா கிராமத்துல இருந்து கிளம்பி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கருத்து சொல்லுவாங்களா? நீங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் தான் கருத்து கேட்கணும். கருத்து கேட்பு கூட்டத்தையே நீங்க 50 மைல் தள்ளி நடத்துறதெல்லாம் நடக்கல. ஒரு திட்டம் தொடர்பா அரசுக்கு எந்த விதமான கருத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், வளர்ச்சி குறித்த பார்வை இருக்கலாம், ஆனா வட்டார மக்கள் என்ன முடிவு செய்யறாங்கிறது தான் இறுதியான. வட்டார மக்களை கூட இந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அழைத்து கொண்டு போக வேண்டும். முழுமையா திரு ஞானி சொல்றது, அரசு மக்களுக்கு அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு சரியான முறையில் செய்திகளை கொண்டு சேர்க்கவில்லை. முழுமையா நான் ஏத்துக்கிறேன். பல திட்டங்கள் இப்ப நெடுவாசல்லையே அதான பிரச்சனை. கடைசி வரைக்கும் என்ன எடுக்க போறீங்கிறது ஒரு கிளாரிட்டியே வரலையே. ஸோ நிச்சயமாக அரசு அந்த பணியில அவங்களுடைய சரியா செயல்படலை அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அடிப்படையாக மக்களாக இருக்கிற நம்ம தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ நியூட்ரினோ திட்டத்தில் சரி, நெடுவாசல்லையாவது ஒரு தனியார் கம்பெனி இருக்கிறாங்க, அவங்க எல்லா இயற்கை வளங்கள்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. லாபம் என்பது மனித வாழ்க்கையில ஒரு தொழில் இயங்குவதே ஒரு லாபம், ஒரு மோட்டிவ் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த லாபம் ஒரு நியாயமான லாபமாக இருக்கிறதா, அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்பட போகும் பாதிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இல்லையாங்கிற அடிப்படையில் தான் முடிவு எடுக்கணுமே தவிர, யாரோ லாபம் சம்பாதிச்சிருவாங்க. இப்போ நியூட்ரினோ அரசு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட், இதுல இவர்கள் லாபம் சம்பாதிக்க போறாங்க, அவங்க லாபம் சம்பாதிக்க போறாங்கிறது கூட அடிப்படையா இல்லை. நியூட்ரினோ அதனுடைய அந்த திட்டத்தில் மிகப்பெரிய அபாயம் வந்துவிடும் என்று கூறுவதற்கான அச்சத்தை போக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அங்கு பகுதிக்கு ஒரு குழுக்களை அமைத்து அங்கு சென்று மக்களை சந்தித்து அதை அரசு போக்கிருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா திட்டங்களுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். செய்யலைங்கிற அடிப்படையில தான் கெயில் பைப்லைனை தடுத்தோம். யாருக்கு பெரிய நஷ்டம்? தமிழ்நாட்டுக்கு தான் அது நஷ்டம். எல்லா மாநிலங்களிலும் விளைநிலம் கீழே தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நாங்க விளைநிலம் கீழே நாங்க கெயில் பைப்லைன் நாங்க விடமாட்டோம்னு சொன்னோம். பைப்டு கேஸ் லட்சக்கணக்கான வீடுகளுக்கு பைப்டு கேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யார் தடுத்தது? நம்மளே தடுத்துட்டோம். அதுல சயின்டிபிக் பேசிஸே கிடையாது. அதாவது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளைநிலத்துக்கு கீழே எடுத்துட்டு போறாங்க, மற்ற மாநிலம் எங்கேயுமே பண்ணலன்னா நியாயமான வாதம். ஏங்க எங்க மாநிலத்தில் மட்டும் பண்றீங்க? 9-12 மாநிலத்தில் அதுக்கு அடியில போகுது, விளைநிலத்துக்கு அடியில போகுது, பல ஆண்டுகளாக போகுது. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா தொழில்துறை முடங்கி போற ஒரு அபாயம் வந்துவிடும். எல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாட்டில் இப்படி உட்கார்ந்துருக்கோம், மற்ற மாநில முதலமைச்சர்கள் போட்டுட்டு போறாங்க தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்று அவர்கள் மாநிலத்தில். வேலை வாய்ப்பு எங்கிருந்து வரப்போகுது? லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு மக்கள்கிட்ட புரிய வைக்கணும், ஒரு புரிய வைக்கணும். சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா ரொம்ப சின்ன விஷயம் அது. இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற கிராம மக்களை அரசாங்க செலவுல கூட்டிட்டு வேற எந்த மாநிலத்துல விளைநிலத்துக்கு பைப் போய் கொண்டு போகலாம், விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு, நேர கூட்டு போய் காட்டுங்களேன். எக்ஸாக்ட்லி, அரசு செய்யலாம்ல, ஏன் செய்யல? வெளிநாடுகளுக்கெல்லாம் விவசாயிகள் அழைச்சிட்டு போகும்போது இதை செய்ய முடியாதா? அதிகாரிகள் ஈவன் நெடுவாசல்ல கூட என்னுடைய வாதமே ஒரு குழு, விவசாயிகள் குழுவை அந்த பகுதி மக்களுடைய ஒரு குழு அமைத்து மற்ற இடங்களில் ONGC சைட்டுக்கு சுத்தி என்ன நடக்குது தமிழ்நாட்டில்
அங்கு பாதிப்பு இருந்தால் இதுவும் நிச்சயமா தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனா அரசு செய்யலையே. செய்யறது. இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. பாடல் காப்புரிமை தொடர்பாக இருவருக்கும் இடையே மோதல், அதை தொடர்பாக அவர் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்லை, வெங்கையா நாயுடு வந்து ஒரு அரசியல்வாதிங்கிறதுனால அவர் ஒரு ரசிகராக இருக்கக்கூடாதுன்னு இல்லை. அவர் 2 பேருக்கும் ரசிகராக இருக்கலாம். ஆனால் ஒரு ரசிகராக வந்து இது ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அரசியல்வாதியாக அவர் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ரசிகராக ரியாக்ட் பண்ணுற உரிமை அவருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த அடிப்படை பிரச்சனை வந்து காப்புரிமை இளையராஜாவுக்கு இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு அர்த்தம் இல்லை. இளையராஜாவிடம் தான் காப்புரிமை இருக்கிறது. அந்த காப்புரிமையை வந்து மீதி அத்தனை பேரும் மதிக்க வேண்டும். அது எஸ்பிபியாக இருந்தாலும் சரி, இளையராஜா வீட்டிலே இருக்கிற இன்னொருத்தராக இருந்தால் கூட அந்த காப்புரிமை மதிச்சு தான் ஆகணும். அதை வந்து மதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை மதிக்க தவறுகிற போது இந்த பிரச்சனை வருகிறது. இல்லை, அதாவது இதனுடைய பேக்ரவுண்டை பார்க்கணும். இப்போ இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி IPRS என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. யார் ஒரு நிகழ்ச்சி பப்ளிக் நிகழ்ச்சி செய்யும் போது அவர்கள் இந்த அமைப்புக்கு அவங்க காசு, ஏன்னா இப்போ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம். இப்போது இளையராஜா பாடல்கள் எவ்வளோ பாட போகிறோம், AR ரஹ்மான் பாடல்கள் எவ்வளோ பாட போகிறோம், வேறு ஒரு இசை அமைப்பாளர் பாடல் எவ்வளோ பாட போகிறோம்னு உட்காந்து கணக்கு போட்டு அதனுடைய பேசிஸில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி ஒரு வேலைக்காகாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது பண்ண முடியாது ஒவ்வொரு இது. ஏன்னா பல முறை நீங்கள் நேயர்களுடைய விருப்பத்தை கூட திடீர்னு பாடுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு கச்சேரி, ஒரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நேயர்கள் வந்து நம்ம ஸ்லிப் அனுப்புவோம். நம்ம இப்போ ஆடியன்ஸில் உட்காந்துருப்போம், நம்ம ஸ்லிப் இந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்கன்னு அது பார்ப்பாங்க. அது அந்த பாட்டு அவங்க லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அவங்க டக்குன்னு பாடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் யார் யாருடைய பாடல் எவ்வளோ பாட போகிறோம்னு பார்த்து பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த IPRS இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிக்கு இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ திரு இளையராஜாவுக்கு பிரச்சனை வந்து அடிப்படையாக ஒரு ஆர்கனைசர், அந்த அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இப்போ அவங்க மீது இவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஆக்சுவலாக வந்து இவருடைய ப்ராப்ளம் வந்து IPRS இவருக்கு அதிகமான தேவையான அளவுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கல அப்படிங்கிறது. அப்போது அவருடைய பிரைமரி ப்ராப்ளம் வந்து IPRS எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னா அவர்களிடமிருந்து அதிகமாக பெறுவதற்கு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த ஈவெண்ட்டினுடைய ஆர்கனைசருக்கு தான் பிரைமரி லைபிலிட்டி. அங்கே இருக்கிற அந்த ட்ரூப்பில் வாசிக்கிற மியூசிஷியன்ஸு, பாடகர், அவர்களுக்கெல்லாம் லைபிலிட்டி அதுக்கு பிறகுதான். அதாவது இப்போ SPB அவர்கள் ஆஸ் ஏ ஆர்கனைசர் ஆஃப் தி ஈவெண்ட்டா அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கா, இல்லை ஆஸ் அ சிங்கராக போயிருக்கா? ஒன்று. இவர் ஈவெண்ட்டினுடைய ஆர்கனைசர் இல்லை, அவருடைய மகன் நடத்துகிற கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுல தவறு கிடையாது. ஏன்னா நான் ரைட்ஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிப்படையில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஆஸ் அ சிங்கர் இவருக்கு போனாக்க அதே லைபிலிட்டி தானே அது கிட்டார் வாசிக்கிறவர் இருக்கு, அந்த ட்ரம்மருக்கு இருக்கு, தபலா வாசிக்கிறவர் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் போச்சா? இல்ல, ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங். உங்களுக்கு நியாயமா வந்து லைபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கருக்கு மட்டும் அந்த ப்ரோக்ராம்னுடைய ஆர்கனைசருக்கு லைபிலிட்டி இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அவர் ராயல்டி கட்டணும், அவ்வளவுதான் விஷயம். அதுதான் விஷயம். அவங்களுக்கு தான் நோட்டீஸ் போயிருக்கு. SPBக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் போகல. நோட்டீஸ் போயிருக்கிறது வந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற நிறுவனத்துக்கு தான் அந்த நோட்டீஸ் போயிருக்கு. SPB அதை பத்தி தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் செய்ததன் மூலம் நமக்கு தெரியப்படுத்துறாரு. அதுலயும் SPB வந்து எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லவே இல்லை. இல்ல, அதாவது இது மாதிரி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு வழி, தனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சதா அவர் சொல்லல, அந்த நிறுவனத்துக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு. அவருக்கு அதுக்கு முழு உரிமை இளையராஜாவுக்கு இருக்கு. அதுலயும் ஒரு சிக்கல், அதாவது அவருக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை. ஆனா பரவலா நம்ம ரிப்போர்ட் வந்ததே வந்து திரு SP பாலசுப்ரமணியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அப்படிங்கறது தான் வந்து செய்தி வந்திருக்கிறதே தவிர அவர் அதை டினையும் பண்ணல. எனக்கு வரவே இல்லை நோட்டீஸ், எனக்கு கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்பெனிக்கு லைபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது, இவ்வளவு மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் நாட்டில் நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து IPRS மூலமாக அவர்களுக்கு வர வேண்டிய ஷேர், அந்த ஷேர் வந்து நியாயமாக கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது அது ஒரு தனி விவாதம். மேபி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பால்ட்ரி சம் தான் எங்களுக்கு வருது அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அமைப்புக்கு லட்சக்கணக்கான மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து போய் அவங்க அந்த ராயல்ட்டி வசூலிக்கிறதுக்கான அந்த கட்டமைப்பு வசதி அவங்களுக்கு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஆயிரக்கணக்கான வெட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ட்ரூப் வந்து 2 lakhs 3 lakhs வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. நியாயமாக இவர்களுக்கு போய் சேர வேண்டும், ஒரு பர்சன்டேஜ் போனோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது என்னன்னா எல்லா மியூசிக் ப்ரொடியூசர்ஸும் ஒரு அமைப்பு மூலமா அவங்களோட ஷேரை பெற்றுக்கிறாங்க. இவர் மட்டும் வந்து நான் வந்து அந்த அமைப்பு மூலமா பெற மாட்டேன்னா நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு எல்லா மியூசிக் இது எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. 2 விஷயம் தெளிவுபடுத்தணும். அந்த அமைப்பு மூலமாக பெறுகிறார்கள் உண்மை. அந்த அமைப்பு மூலமாக ராஜாவா இருந்தாலும் ரஹ்மான் இருந்தாலும் அதன் மூலமாக உறுப்பினராக இருக்காங்க, அது மூலமா போகுதுங்கிறது ஒரு உண்மை. ஆனால்
அந்த அமைப்பு வந்து எல்லா நேரங்களும் இதை செய்ய முடியலன்னு பார்க்குற போது நான் நேரடியாக எதெல்லாம் எனக்கு தெரியுதோ அது நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க தான் செய்வேன். அப்படி பார்க்கிற போது இளையராஜா வந்து அதற்காக தன்னுடைய சட்டக்குழு ஒன்றை நியமித்து வச்சிருக்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போய் தன்னுடைய உரிமையை ஏற்கனவே அவர் பெற்றிருக்கிறார். அப்போ பெற்ற போது சின்ன சின்ன இசைக்குழுக்கள் இளையராஜாவை சந்தித்து முறையிட்டாங்க. இது மாதிரி நாங்கள்லாம் வந்து பெரிய பணம்லாம் இல்லை சம்பாதிக்கலை, ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா அன்னைக்கு பணியாற்றினவர்களுக்கு காசு கொடுக்கறதுக்கே போதாமலாம் கூட போகுது, கல்யாணத்துக்கு கச்சேரி வாசிக்கும் போது இது மாதிரி ஏராளமான சின்ன குழுக்கள் இருக்கும், ஆனால் எங்ககிட்ட நீங்கள் கேட்காதீங்கன்னு கேட்டாங்க. அப்போ இளையராஜா உங்ககிட்ட நான் கேட்கலன்னு சொல்லிட்டாரு, உங்ககிட்ட நான் பணம் கேட்கலன்னு சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட இப்போ கேட்குறாங்க, இப்போ எஸ்பிபிக்கு ஏன் இந்த நோட்டீஸ் வந்திருக்கு அவருடைய நிறுவனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காரணம் வெளிநாடுகளில் இவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நிகழ்ச்சிக்கு நுழைவு கட்டணமே வந்து $200, $300, $400 கட்டணம் வைக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நிகர லாபம் மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிற போது ராயல்ட்டி கொடுக்காம இருக்கிறது தவறு அப்படிங்கிற போது அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. இதான் நடக்கிற விஷயம். அப்ப இவ்வளவு நாட்கள் ஒரு நிமிஷம் இவ்வளவு நாட்கள் அதுல ஒரு ஸ்ட்ரீம்லைனே இல்லாம தனிமனித புரிதலின் அடிப்படையில காப்புரிமை விவகாரம் வந்து செயல்பட்டு எடுத்துக்கிறதா? ஆமா, இல்ல நீங்க இவ்வளவு நாட்கள் இல்ல. ஒரே ஒரு கேள்விதான். சரி, இப்போ திரு இளையராஜா தன்னுடைய உரிமையை இது வந்து ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு நபர் தன்னுடைய டிசிஷனை ஒரு கேஸ் பை கேஸ் பேசிஸ், ஓ நீங்க கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்களா நீங்க கட்ட வேணாங்க, நீங்க போய் அமெரிக்காவில் வாசிக்கிறீங்களா நீங்க கட்டுங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இண்டஸ்ட்ரி இயங்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கினால் ஒரு கல்யாண கச்சேரி இவ்வளவு செலவுல நடத்தப்படுது அப்படின்னா நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் கட்டுங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணிடுவாங்க. ஒரு அமைப்புக்கு தான் கட்ட முடியும். நாளைக்கு சரி திரு இளையராஜா இன்னைக்கு பண்றாரு, நாளைக்கு திரு ஏஆர் ரஹ்மான் நான் ஐபிஆர்எஸ் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு தனியா கட்டுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நாளைக்கு மூணாவது வேற இன்னொரு மியூசிக் டைரக்டர், நாலாவது மியூசிக் டைரக்டர், அஞ்சாவது மியூசிக் டைரக்டர் வந்தாங்கன்னா எப்படி ஒரு கச்சேரி நடத்த முடியல? ஒரு விஷயம் எல்லாருமே ஆரம்பிச்சாங்க. வேறுபாடு இருக்கு, சுமந்தில வேறுபாடு இருக்கு, 2 வேறுபாடு இருக்கு. இளையராஜாவோ ரஹ்மானோ ஐபிஆர்எஸ்க்கு வெளியில இயங்கல, ஐபிஆர்எஸ் மூலமாவும் இயங்குறாங்க. ஆனா ஐபிஆர்எஸ் கிட்ட யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. என்ன எங்க இந்த ஆட்களுக்கு நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க டாக்டரா இருக்கீங்க, நீங்க டாக்டரா இருக்கீங்க, இல்ல எப்படி ஒரு 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 ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அவங்க பண்ணுவாங்க? இப்போ இளையராஜா ஒரு நிமிஷம் எவ்வளவு இருக்கு, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க டாக்டரா இருக்கீங்க, ஒரு மருத்துவமனையோட அட்டாச்சா ஒர்க் பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட சர்ஜரி பண்ணும்போது உங்க நண்பருடைய குடும்பத்துக்கு பண்றீங்கன்ற போது சர்ஜன் ஃபீயை நீங்க வந்து வெய்வ் பண்ணலாம். எனக்கு சர்ஜன் ஃபீ போட வேணாம் நீங்க சொல்லலாம். அதுதான் எங்க கேள்வினா, ஒண்ணு நீங்க தனிமனித புரிதலின் அடிப்படையில நீங்க செயல்படணும், இல்லனா பொதுவா ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்குள்ள வந்துட்டு இது எல்லோருக்கும் பொதுவான நீங்க ரெண்டையும் குழப்பிக்கிறீங்க. பொதுவான ஸ்ட்ரீம் லைன்ல தான் இருக்காங்க, பொது விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. அந்த விதிகளின் கீழ் விலக்கு கொடுப்பதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு, அந்த தனிநபருக்கு இருக்கு. எதுல வேண்டுமானாலும் செயல்படலாம், எதிலே விலக்கு கொடுப்பதற்கு உரிமை இருக்கு. நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடத்துறீங்க, மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் நடத்துறீங்க, இவ்வளவு பணம் இந்த அமைப்புக்கு கொடுத்துருங்க, நீங்க யாருடைய பாடல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இருந்தா அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் நடத்த முடியும். நீங்க அது ஏற்கனவே சட்டம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு தனி நபர் மியூசிக் டைரக்டரும் எங்க பாட்டுக்கு தனியா கொடுங்க எங்களுக்கு தனியா கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைத்தாங்கன்னா ஒரு பிராக்டிகலா நீங்க பாருங்க. பிராக்டிகலா நீங்க வந்து ஒரு இசைக்குழுவினுடைய ஆர்கனைசர், நீங்க எல்லோருக்கும் ஒரு பொது விதியை கட்டமைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல அது ஒரு பொது விதியே இல்ல. ஞானி என்ன சொல்றாருன்னா யாருக்கு விலக்களிக்கணும்ங்கற அந்த உரிமை, விலக்களிக்கிறது வேற. இப்ப நீங்க ஐபிஆர்எஸ்கே வந்து இந்த மாதிரி இந்த பர்టిక్యులர் செட் ஆஃப் ஷோஸ்க்கு உங்களுக்கு பணம் வந்திருந்ததுன்னா எனக்கு அதுல இருந்து ஒரு ஷேர் கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, தாராளமா சொல்லலாம். நான் என்ன அடிப்படையா நான் சொல்றேன்னாக்க ஒரு அமைப்பு ஒரு லட்சக்கணக்கான மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது, ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட நீங்க உங்களுக்கு அதிகமா ரெவென்யூ கொண்டு வரணும்னா ஒரு பொது அமைப்பு, இந்த பொது அமைப்பு அதுக்கு நீங்க பணத்தை கட்டிடுங்க, நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இந்த அமைப்புக்கு நீங்க கட்டிடுங்க. அவங்க வந்து எப்படி பிரிச்சு அதுக்கு யாருக்கு கொடுக்கணுங்கிறது முடிவெடுக்க வேண்டியது அவங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கல் வர்க்கபிள் சொல்யூஷன். நாளைக்கு ஒவ்வொரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் நான் நடத்தும் போதும் இளையராஜா அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏஆர் ரஹ்மான் பாடல் எவ்வளவு வரப்போகுது, வேற இன்னொரு மியூசிக் டைரக்டர் பாடல் எவ்வளவு வரப்போகுதுன்னு கணக்கு போட்டு நான் வந்து கணக்கு போட்டு ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் பேசிஸ் எப்படி நடக்குமா, அது எப்படி அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் மேல போய் கேஸ் போடுவீங்க. அந்த சொசைட்டி விட்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஐயா வெளியே வந்து இல்ல நீங்க வெளியே வந்துடுறீங்கன்னாக்கா நீங்க ஒருத்தர் வெளியே வந்துடுறீங்க, ஓகே. நாளைக்கு ஒரு 50 பேர் வெளியே வந்தாங்கன்னா 30 ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் வெளியே வந்தாங்கன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் சரி கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறேன், கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ஐபிஆர்எஸ் மூலமா வாங்க மாட்டோம், எங்களுக்கு டைரக்டா என்னுடைய நான் தயார், அவங்களுக்கு தான் 50% ரைட் இருக்கு, அவங்களும் ஆரம்பிச்சாங்கன்னா எங்க போய் முடியும்? அது இல்ல 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 குழப்பமே இல்ல, நீங்க குழப்பமே இல்லாத ஒண்ணு குழப்பம் இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறீங்க. இல்லவே இல்ல இல்ல ஐபிஆர்எஸ் மூலமாக சிறு குழுக்களிடமிருந்து வாங்க வேண்டாம்னு இளையராஜா சொல்றாரு. அது அவர் விருப்பம். இல்ல அவங்க வாங்கல, அப்ப பெரிய நிறுவனங்கள் கிட்ட வாங்கணும்.
பல பெரிய நிறுவனங்கள் கிட்ட வாங்குவதற்கு ஐபிஆர்எஸ்க்கு தெரியாமலே இருக்கு தகவல். ஐபிஆர் அந்த நிறுவனங்கள் ஐபிஆர்எஸ்க்கு தகவல் அது அவருக்கும் ஐபிஆர்எஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுது எஃபிஷியன்சி இல்ல. அப்ப ஐபிஆர்எஸ் கிட்ட தொடர்ந்து நீங்க வந்து அதை பார்க்கலையா? இந்த நிறுவனம் பண்ணாங்க, ஐபிஆர்எஸ் மேல கேஸ் போடுங்க. நீங்க வர வேண்டியது கொடுக்கல, நீங்க சரியா செயல்படல. அப்ப நேரடியாக என்னுடைய காப்பிரைட்டை நான் வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு படைப்படையான எனக்கு உரிமை இருக்கு. இல்ல சார், ஒரு 100 மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு ரூட்ல போகும்போது நான் மட்டும் தனியா போவேன்னு சொல்றது வந்து அந்த அமைப்பு, அந்த அமைப்புல தவறு இருக்கிறது. 100 மியூசிக் டைரக்டருடைய பாடல்களை கேட்பதற்கான டிமாண்ட் அதிகம் இருக்கா? என்னுடைய பாட்டு கேட்பதற்கான டிமாண்ட் அதிகம் இருக்கா? அப்போ எனக்கு டிமாண்ட் அதிகம் இருக்கிற போது நான் இதை என்ஃபோர்ஸ் பண்ண விரும்புறேன். இல்ல, அது என்ன தவறு இருக்கு? ஒரு அமைப்பு ரீதியாக நீங்க என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு சரி. இப்போ ஏஆர் ரஹ்மானும் ஒரு மிக பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து இன்ஃபேக்ட் நீங்க ஐபிஆர்எஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்ல போட்டோ போட்டுருக்கதே ஏஆர் ரஹ்மான் போட்டோ தான் போட்டிருக்காங்க. ஐபிஆர்எஸ் உருவாக்கினதே எம்பி ஸ்ரீனிவாசன் தான் உருவாக்கினார், மறைந்த இசை மேதை. அவர் தான் வந்து மியூசிஷியன்ஸ் யூனியனுக்கு கிரியேட் பண்ணாரு. அவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு வாசிட்டு முடிச்ச உடனே காசு கொடுக்கணுங்கிற சிஸ்டத்தை சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான். இதெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு இது பெருவணிகமாக மாறுகிற போது ஐபிஆர்எஸ்ஸால மட்டும் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. அத வந்து the solution is to streamline IPRS. ஐபிஆர்எஸ்க்கு அதிக கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு இந்த இசை கலைஞர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு நியாயமான ஒரு ஷேர் போய் சேரும்படி செய்வதுதான் தீர்வே தவிர ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு தனியா கொடுக்கணும், எனக்கு தனியா என் பாடல் நீங்க தனிமனித உரிமையை தாண்டி இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இந்த அமைப்புக்குள்ள நீங்க கட்டுப்பட்டாலும் உங்களுடைய தனிமனித உரிமையை மீறின விஷயத்தை நீங்க எப்படி முடியும்? ஒரு படைப்பாளருடைய ரூல் வந்து என்ன இருக்கு? ரூல் வந்து என்ன இருக்கு? சட்டப்படி ஐபிஆர்எஸ்க்கு நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடத்தும் போது நான் ஒரு காசு கொடுத்துடணும். காசை நான் கொடுக்கலன்னா நீங்க சட்டப்படி என் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப திடீர்னு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஐபிஆர்எஸ் எனக்கு சரியா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்க டைரக்டா எனக்கு கொடுங்கன்னு ஆரம்பிச்சா அது எங்க போய் முடியும்? லாஜிக் நீங்க பாருங்க. ஒரு அமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் நாங்க கொடுக்கணும், ஒவ்வொரு டைரக்டருக்கு டைரக்டா அந்த ஆர்கனைசர் கொடுக்கணும் எங்க சட்டத்துல சொல்லல. ஒண்ணு புரிஞ்சுங்க, ஐபிஆர்எஸ் கையில எந்த காப்பிரைட்டும் கிடையாது. ஐபிஆர்எஸ் காப்பிரைட் வைத்திருக்கிற சார்பாக அவங்க அப்ப காப்பிரைட் நான் வச்சிருக்கேன். என் காப்பிரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ற உரிமை ஐபிஆர்எஸ்க்கு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்றது நானு. ஆனால் ஐபிஆர்எஸ்க்கே நான் அந்த உரிமையை கொடுக்கணுமான்னு இளையராஜா முடிவு பண்ணலாம். யாருக்கு கொடுக்கணுங்கிறதே அவங்க முடிவு பண்ண முடியும். ஆமா, இளையராஜா நீங்க வந்து ஐபிஆர்எஸ் ஒரு உறுப்பினராகி உங்களுடைய மெட்டீரியலை நீங்க ஐபிஆர்எஸ்க்கு சப்மிட் பண்ணாதான் அதனுடைய காப்பிரைட் வந்து ஐபிஆர்எஸ் மூலமா ப்ரொடெக்ட் ஆகுது. நான் வேண்டாம், நான் டைரக்டாவே பாத்துக்கிறேன். பண்ணிக்கங்க. நான் என்ன சொல்றேன், அதான் 50 பேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஆர்கனைசர் எப்படி கணக்கு போடுவார்? நீங்க ஜஸ்ட் திரு ஞானியே சொல்லட்டும், எப்படி கணக்கு போடுவார்? மத்திய அமைச்சரே சுமூகமா தீர்க்கப்படும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கலாம். நாம அந்த நம்பிக்கை இல்ல. அவர் கேட்கும் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, நியாயமான அவர்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடிய மாற்றுகிறது இல்லை. ஒரு அமைப்பு மூலமாகத்தான் இது என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா hundreds of music directors, hundreds of film companies எல்லாருக்கும் அந்த அமைப்பினுடைய புரிஞ்சிக்க முடியும். அந்த அமைப்பை ஸ்ட்ரெngthen பண்ணவே எதுவுமே தனிமனித உரிமையை மீறின விஷயமாக இருக்க முடியுமாங்கறதா ஞானியோட தனிமனித உரிமைங்கிறது வந்து ஒரு அமைப்பு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஐபிஆர்எஸ் இருந்து வெளியே வந்துருங்க. அதான் அவர் திருப்பி சொல்றாரு. இல்ல, ஐபிஆர்எஸ் இருந்து பணம் வாங்கி இருக்காங்களே, அவர் ஷேர் வாங்கி இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. இதற்கு பிறகு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காரு. அப்போ நீங்க அந்த ஐபிஆர்எஸ் இருந்து வெளியே வந்துட்டு எல்லாரும் வெளியே வந்துருங்க. எப்படி ஸ்டேஜ் ஷோ நடத்துவாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க அதுக்கு அந்த கேள்வி அவரும் பதில் சொல்ல, நீங்களும் பதில் சொல்லுங்க. நேரடியா ஒவ்வொரு மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீக்கெண்ட் தமிழ்நாட்டுல 500 மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்கல. இல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்கல. இல்ல, நேற்று கூட அவர் இளையராஜாவோட ரெப்ரசன்டேட்டிவ் பேசும்போது அவர் சொன்னாரு கிளியரா, நீங்க எவ்வளவு லட்சம் வாங்குறீங்கன்னு லக்ஷ்மண் ஸ்ருதியோட அடுத்தடுத்த அமர்வுகளை பேசுவோம். செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.